Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Kabaddi the PK12 தான் தமிழ் தலைவாஸ் தான். எஸ் தட்டுற தூக்குற உன்னால் முடியும் தம்பி தான். கான்ஃபிடென்ஸோட ஸ்டார்ட் பண்ணுனீங்க, நான் சொல்லிட்டேன் கான்ஃபிடென்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு மேட்ச் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் புனேரி பல்தன் அட் டெல்லி. எஸ் சென்னையிலேருந்து கிளம்பிட்டாங்க பசங்க, எல்லாருக்கும் டாட்டா பாய் எல்லாம் சொல்லிட்டு ப்ரிவியூ ஆல்ரெடியே போட்டுருந்தாங்க இந்த தமிழ் தலைவாஸ் வர்சஸ் புனேரி பல்தன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்க. அதே மாதிரி டபங் டெல்லி அந்த ஒரு செகண்ட் போயிடுச்சு சார், இந்த பிக் பாஸில் ஜூலி கேட்ட மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்களா, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள் அங்கே என்ன நடந்தது. ரெஃபரி என்ன சொன்னார், ஒரு தேவாங் தலால் என்ன சொன்னார், ஃபசல் அட்ராச்சர் என்ன சொன்னார், மேட்ச் அஃபிஷியல் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார், அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அப்புறம் கும்பலாக யாரை கொண்டு வந்தார், என்ன நடந்ததுன்னு போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எனிவே தலைவாஸ் பாட்னா பேரிஸ்ட்டை பிக் வின் ஜெயிச்சுட்டு வரோம். 56-37 19 பாயிண்ட் வின், வெரி குட். ஒன் சைடாக த்ராஷ் தம் அண்ட் க்ரௌட் சப்போர்ட் ஹியூஜாக இருந்தது, அது ஒன்று. அதே மாதிரி பாட்னா பேரஸ் சாதாரண டீமில் 3, 4, 5 இந்த 3 சீசனும் ஜெயிச்சவங்க அவங்க. அப்போ பர்தீப் நர்வால் இருந்தார், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். புனேரி பல்தனும் யூ மொம்பாட்டை ஜெயிச்சுட்டு வராங்க, கான்ஃபிடென்ஸ் ஹை. அது இல்லைனாலே 10 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 20 பாயிண்ட்டு, 37-27. ரெண்டு பேருமே வின்லேருந்து வராங்க. புனேரி பல்தன் வந்து குவாலிஃபைடு, இப்போ ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டாக தான் டிசைட் பண்ணவங்க, ஏன்னா 20 பாயிண்டில் எங்கேயும் போய் வந்துருங்க பாருங்கள். தமிழ் தலைவாஸ் வரப்போகிற மேட்ச்லாம் எவ்ரி மேட்ச் ஜெயிச்சா ரொம்ப நல்லது. வில் கிளைம் த லேடர், ஏனே ஏறி மேலே போயிட்டே இருக்கலாம் பாயிண்ட் டேபிளில். புனேரி பல்தன் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஹியூஜ் ஸ்டேட்மெண்ட் டு தி அதர் டீம்ஸ். மற்ற டீமுக்குலாம் பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. என்னமோ எங்களை அப்படி சொன்னேன், த பார் புனேரி பல்தனே அடிச்சிட்டோன்னு, PK10 சாம்பியன் வேறு. அது மட்டும் இல்லை, ஏன் அடிக்க முடியாது, நிறைய பேர் நெகட்டிவாக போட்டிங்க. அதெல்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணுறீங்களா ஃபெயில் ஆகிடுவேன்னு? இல்லை, எக்ஸாம் எழுதிட்டு தானே முடிவு பண்ணுவீங்க. பாசிட்டிவாகவே யோசிங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் தான் லைஃப்பில் பாசிட்டிவாக நடக்கும், எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுப்பீங்க. நெகட்டிவாக போனீங்கன்னா பெசிமிஸ்டிக் ஆகிடுவீங்க. ஸ்போர்ட்ஸ் இல்லை, இது எல்லாத்துக்குமே சொல்கிறது தான். எனிவேஸ் புனேரி பல்தன் வந்து தோத்தாங்க பாட்னா பேரிஸ்ட்டை, அவங்கள்ட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம். அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ்ட்டை தோத்தாங்க, அவங்ககிட்டையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். டபங் டெல்லிட்ட டை ஆச்சு. ஸோ அது இன்னும் நம்ம விளையாடல, அது விளையாடும் போது அதை பற்றி பேசுவோம். அதனால புனேரி பல்தன் இஸ் பீட்டபிள், அது ஒன்றும் இன்டிஸ்பென்சிபிள் சைடு கிடையாது. சரியாக விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அர்ஜுனே எல்லாம் ரைட் எடுக்கிறாரு சார், சுயநலமா இல்லையா, செல்ஃபிஷ்லாம் கேட்டிங்க, அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுத்துருங்க. ஆச்சா, இப்போ புனேரி பல்தன் வந்து டபங் டெல்லிக்கு எதிராக டை பண்ணாங்க 28-28. கோல்டன் ரைட்டில் தான் போய் ஆஷு மலிக் ஜெயிக்க வச்சார் அவர். அதெல்லாம் க்ரௌடு மைண்ட்லேயே இருக்கும். இப்போ டெல்லியில் வேறு நடக்க போகுது. இப்போ க்ரௌடு யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறா? தமிழ் தலைவாஸ் வந்து சென்னையில் ஜெயிச்ச 2 மேட்ச்சுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் க்ரௌடோட சப்போர்ட். எல்லாருமே சொன்னேன் ஃபசலே மிரண்டார், ஈரானியன் பிளேயர், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததில்லை எங்கேயுமே சவுண்டுன்னு. ஸோ இப்போ டபங் டெல்லி ஃபேன்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க? அப்வியஸ்லி தலைவாஸ் வச்ச டபங் டெல்லின்னும் போது டபங் டெல்லி தான் பண்ணுவாங்க. ஆனால் புனேரி பல்தன் வச்ச தமிழ் தலைவாஸ், அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். அவர் தோனி மாதிரி, தோனி எங்கே போனாலும் சப்போர்ட் கிடைக்கலாம். அது மாதிரி இப்போ தமிழ் தலைவாஸ் டீம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்லை 28-28 டை ஆச்சா டபங் டெல்லி, ரொம்ப டஃப் கொடுத்தாங்களே, அதனால் அவங்கள சப்போர்ட் பண்ண வேணாம்னு நினைப்பாங்களா தெரியல. அது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது தான் தெரியும். டை பிரேக்கர் பாவம் பார்த்துங்க, அவள் தான் நான் சொல்லுவேன் தமிழ் தலைவாஸ். ஏன்னு கேட்பீங்க, புனேரி பல்தன் 3 வாட்டி டை பிரேக்கர் போனாங்க, அதில் 1 தோத்துட்டாங்க. முதல்ல சொன்னேன் இல்லையா, அதுவும் கோல்டன் ரைடு. மேட்சும் டை ஆகி, இது டை பிரேக்கரும் 5-5 டை ஆகி, அப்புறம் கோல்டன் ரைடு எடுத்தார் ஆஷு மலிக். அந்த இடத்துல இவர் எடுத்திருந்தாருன்னு வச்சுங்க, அஸ்லாம் இனாம்தார் டாஸ் ஜெயிச்சு அவர் எடுத்திருப்பார் அந்த பாயிண்ட்டை. ஒரு ரைடு தான், ஸோ அது கணக்கிலே சேர்க்க முடியாது. இட் வாஸ் ஈவன் ஸ்டீவன். பட் இது பாயிண்ட் டு பி நோட்டட் வந்து இவங்க டை பிரேக்கரில் பெங்களூர் புல்ஸாக 2 வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், 29-29 டை, அதுதான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டை பிரேக்கரில் 6-4 ஒரு மேட்சும், புனேரி பல்தன் பெட் பெங்களூர் புல்ஸ் டை அகைன் 32-32. அதில் வந்து இப்போ டை பிரேக்கரில் 6-4ன்னு ஜெயிச்சாங்க. ரெண்டுமே பெங்களூர் புல்ஸை ஜெயிச்சிருக்காங்க. எதை சொல்ல வரேன்னா, டை பிரேக்கரில் எப்படி விளையாடணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது இது. நம்மளும் விளையாடி இருக்கேன்னு சொன்னீங்க நீங்கள். ஒரு 2 வருஷம் முன்னாடி யூபிஓதாக்கு முன்னாடி விளையாண்டோம்ல நாக் அவுட் ஸ்டேஜில், அது வேறு டை. இப்போ ரீசெண்டாக போன வாரம் விளையாடிருக்காங்களே 3, நம்ம 2.5 வருஷம் முன்னாடி கதை எடுத்துன்னு வரோம். அது மோஹித் விட்டார் கிக்கு, அவர் இப்போ டீம்லே இல்லை. எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ தமிழ் தலைவாஸ் அப்பேற்பட்ட மும்பை கேப்டனில் ஆர்கியூபிலி த பெஸ்ட் கேப்டன் ஆஃப் ப்ரோ கபடி, அவரே திணறினார் டை பிரேக்கில் என்ன பண்ணணுன்னு. புஷ் பண்ணணுமா, இந்த பாயிண்ட் ஈஸியாக கொடுக்கணுமா, ஏர்கோட் தொடணுமா, போனஸ் எடுக்கணுமா, கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்போ நம்மளை பற்றி பாருங்கள். அதனால் மேட்ச் 40 மினிட்ஸில் ஜெயிச்சிருங்க. ஆச்சா, ரைட். அதுக்கு முன்னாடி சேனல் காட்டி பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஸ்டர் ஐஜி அப்படிங்கிற 40 rupees கம்மி பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஐஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கண்டிப்பாக நினச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்டன் வரும். நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான், சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ரூக்கில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல, 50,000 வியூஸ் போனால் தான் சம் மணி வரும். உங்களுக்கே தெரியும். நல்லா பேசுகிறீங்க சார், மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க சார், எங்களுக்கு நல்லா இருக்குது சார் அப்படிலாம் சொன்னதுனால தான் நாங்கள் வந்து ஆஃபீஸ் டியூட்டி, ஏகப்பட்ட டியூட்டி நடுவில் வந்து உங்களுக்கு பேசுகிறோம்.
யாரால முடியுமோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங் கம்பல்சரி ரிக்வஸ்ட் தான். யூடியூபே சொல்லுங்குது, புரியுதுங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ரைட். இப்போ அதோட முக்கியமான விஷயம் என்ன, ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். புனேரி பல்தன் அதான் ஆஃப் த பேட்டில் ஒன். கரெக்டான ஸ்டார்டிங் 7 இறக்குனாலே 50% வின்னு. புனேரி பல்தனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கேப்டன் அஸ்லாம் இனாம்தார் ஆல்ரவுண்டரு. அவர் இப்போ ஃபார்மில் இல்லை, இன்ஜுரி. போன சீசன் ஃபுல்லாக இன்ஜுரி ஆச்சா. அது எப்படி இருந்தாலும் உங்களை டென்ஷன் கொடுக்கும். ஏன்னா அது பாடி கான்டாக்ட் உள்ள ஸ்போர்ட்ஸு. கிரிக்கெட் மாதிரி இல்லை. கிரிக்கெட்லாம் வெறும் பாலை பிடிச்சா போதும். இங்கே நீங்கள் ஆளையே பிடிக்கணும், காலை பிடிக்கணும், கையை பிடிக்கணும். ஒரு படி மேலே போயிட்டார் அவர் சுர்ஜித் சிங்லாம். அந்த இவர் இல்லை, அலி சமாதி ஈரானியன் பிளேயர், கழுத்தில் முடிச்சிட்டார் அவர், கார்டு கொடுத்தாங்க அவர். ஸோ அஸ்லாம் இனாம்தார் வந்து போன சீசன் இன்ஜுரி ஆனதுனால அது ஒரு செட்பேக். அதனால தான் இப்போ அவர் பாயிண்ட்லேயே ஒரு தேர்ட் தான் இருக்கார் புனேரி பல்தனுக்கு. அவங்க மெயின் வந்து ஆதித்ய ஷிண்டே, ஸ்டாப் ஹிம், அவ்வளோதான். பேர் சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லக்கூடாது. அதேமாதிரி பங்கஜ் மொய்தே, அவர் ஒரு ரைடர், வெரி குட் ரைடர். அண்ட் இந்த 3 பேர் தான் ரைடுக்கு உங்களுக்கு பண்ண போகிறது. அப்புறம் ஆல்ரவுண்டர் இருக்கார் குர்தீப், அவருடைய ஜாகிரதையா இருங்க. விஷால் பரத்வாஜ், அவர் ஒரு டிஃபெண்டர். நம்ம இருக்காருலங்க அபினேஷ் நடராஜன், அவர் டிஃபெண்டர். கௌரவ் கத்ரி, அவர் வந்து செகண்டில் இருக்கார் லிஸ்ட்டில், நம்ம நிதிஷ்குமாருக்கு அப்புறம் டிஃபெண்டர். ஈஸியாகவே எடுத்துக்காதீங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அந்த லாபி அவுட் ஆகுறது, ஸ்கூலில் விளையாடுற மாதிரி வெளில போய் காலை வச்சுட்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யூஆர் ப்ரொஃபஷனல்ஸ், ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங். ஒவ்வொரு மேட்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ராவாக கொடுக்காது. ஒரு பாயிண்ட் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறோம். கொடுக்கக்கூடவே அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் கொடுக்கக்கூடாது லாபி அவுட் ஆகிறதெல்லாம். ரைட். அவங்களோட இவங்க சப்ஸ்டிடியூட் இப்படி தான் இருக்கும். டாடாசோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு டிஃபெண்டர். அப்புறம் மொய்த் கோயத் ரைடர், ராகேஷ்னு ஒரு டிஃபெண்டர். அப்புறம் நபி பக்ஷ் மருந்து நம்ம ஃபசல் ஃப்ரெண்டு ஒரு சப்ஸ்டியூட்லேயே இருக்கார். பாவம், ஆல்ரவுண்ட் நல்ல பிளேயருங்க அவர். ஷாதுல் லெவலுக்கு இல்லைனாலும் இட்ஸ் அ குட் பிளேயர். எனிவே அவர் இருக்கார். அப்புறம் மறந்துட்டோம் நம்பால், யார், சச்சின் தென்வர். வரும்போது சொன்னாங்க அவர் வந்து போனஸில் கிங்கு, டூ ஆர் டைல கிங்கு, எல்லாத்துல கிங்கு, யார் தெரியுமா அப்படி இப்படின்னு. எனிவே இப்போ அங்கே போய் டோஸ் வாங்கினார் இவர்கிட்ட, அஜய் டாக்கூர்கிட்ட. ஏன்னா செகண்ட்ஸை தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டாரு. 30 செகண்டுக்கு 27 வந்துட்டார்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன் சிரிக்கிறேன்னா, சம்டைம் சிரிக்கணும். எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. ஆச்சா, அது சச்சின் தென்வர் இருக்கார் சப்ஸ்டியூட்டில். பார்ப்போம், தமிழ் தலைவாசிக்கு எதிராக இறக்கி விட்டாலும் இறக்கி விடுறோம். உனக்கு தான் நிறைய தெரியும் அவங்களோட என்ன டெக்னிக்கு, அவங்களோட ஐடியா. ஏன்னா ட்ரம்ப் கார்டை ஒன்று யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அமிச்சாலும் அனுப்பலாம். அதை அப்புறம் பார்ப்போம். நம்மள்கிட்ட வந்துடுவோம். ஸ்டார்டிங் 7 எப்படி, க்ளோஸ் யுவர் ஐஸ், அர்ஜுன் தேஷ்வால். யா கேப்டன், கண்ணை மூடி எதிருங்க. நரேந்திரா, ரோஹித் பெனிவேலா செகண்ட் ரைடர். இல்லை 2 பேரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக தேவை. ரிவைவ் பண்ணுறதுக்கு தேவை. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரோஹித்துக்கே எல்லாத்தையும் கொடுக்கணும் சார்னா இது ஒன்றும் சேரிட்டி நடக்கலை இங்கே. ஹை ப்ரொஃபைல் மேட்ச்சு, ப்ரொஃபஷனல் கேமு. நீங்கள் வந்து 40 நிமிஷத்தில் போய் எல்லாருக்கும் எல்லா 7 ரைடருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தா 10 பாயிண்ட் கூட வருது மொத்தமாக. அர்ஜுன் தான் எல்லா ரைடும் எடுக்கணும், ரைடு மிஷின். இந்த டோர்னமெண்ட் மட்டும் கடந்த 4 வருஷமாகவே அவர் 225 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதிகமாக போயிட்டுருக்காரு. அர்ஜுன் தேஷ்வால் ஆர்கியூபிளி டூ குட். அவர் நரேந்தர், ரோஹித் பெனிவால், இமன்ஷு, அவர் தான் முதலே இப்போ சொல்கிற மாதிரி தான் எல்லா வேலையும் அவர் பண்ணுவார். ரைடு, டிஃபென்ஸ் ஆகிடு, கார்னரில் போய் நில்லு, கவரில் போய் நில்லு, ரெஃப்ரி ஆகிடுவார். அதில் போய் பட்டாணி வாங்கினுவா, அதுவும் வாங்கிட்டு வந்துடுவார். நீ வேண்டவே வேண்டாம், அதுவும் கேட்பார். இஸ் எ டீம் மேன். லக்கி மேன் வேறு அவர். லக்கி மேன் ஒரு படம் வந்தது, கார்த்திக் நடிச்சது. ரைட். அவரை கண்டிப்பாக வச்சுங்க. அப்வியஸ்லி டிஃபென்ஸ் நிதிஷ்குமார் நம்பர் 1. நம்ம டிஃபென்ஸு நம்மளதில்ல, டோர்னமெண்ட்லேயே நம்பர் 1 அவர் தான். 50க்கு மேலே பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் அருள் நந்தா பாபு, அவரை கொண்டு வந்து ரோனக் அண்ட் அஷிஷ், அவங்கள மட்டும் பிரிச்சிடாதீங்க. 2 பேரும் கவரு. முக்கியமான காரை தப்பு பண்ணால் கவர் தான் அவங்கள கவர் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு போய்டுவோம் சப்ஸ்டிடியூட். மொயின் ஷுஃபாகி, ஈரான் பிளேயர். பாவம், இந்த சீசன் சரியாகவே விளையாடலாங்க. அவர் சரியாக சான்ஸ் கொடுக்கலையா, அவர் மோரல் டவுன் ஆகிடுச்சா, என்ன ஆச்சு எனக்கு தெரியல. எனிவே சப்ஸ்டிடியூட் யோகேஷ் யாதவ். கேதார் ஜாதவ் இல்லை, அவர் வேறு. இவர் தருண் பேப்பர், அந்த பையன் தருண். அப்புறம் சுரேஷ் யாதவ். சுரேஷ் யாதவ் அவர் ஒரு பேரே வாங்கிட்டார். அவர் ஃபஸ்ட்டு எங்கேப்பா சுரேஷ் யாதவ் தேடி போய் தலைமையில் ஒரு குட்டு பாயிண்டேஷன் வந்துடுறாங்க. அது யோசிக்கணும் சுரேஷ் யாதவ். அப்புறம் மோஹித். ரைட். இதான் ஸ்டார்டிங் 7. இது ரொம்ப லாங்காக போச்சு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா, கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஒத்துப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். எதுவாக தான் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம். பரிவு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கும். தேங்க்யூ ஸோ மச்.